மகாபாரதத்தில் கண்ணன் அழுத இடம். உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழியாது என்று அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்த கண்ணன் அழுத இடம் என்று ஒன்று உண்டு. அது எந்த இடம் தெரியுமா? கர்ணன் அடிபட்டு இறக்கும் தருவாயில் இருக்கின்றான். அப்பொழுது அவன் செய்த தர்மம் அவன் உயிரை காத்து நின்றது. அந்த தர்மத்தையும் கண்ணன் தானமாக பெற்றுக்கொண்டான். கண்ணனுக்கே பொறுக்கவில்லை. உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன், என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று கர்ணனிடம் கண்ணன் கேட்கின்றான். அப்பொழுதும் கர்ணன் கேட்கிறான், மறுபிறவி என்று ஒன்று எனக்கு வேண்டவே வேண்டாம். அப்படி ஒருவேளை பிறக்க நேர்ந்தால், அதாவது மறுபிறவி எடுக்க நேர்ந்தால், யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் உள்ளத்தை மட்டும் கொடு என்று வேண்டினான். கண்ணன் அழுதே விட்டான். இப்படி ஒரு நல்லவனா நீ என்று அவனால் தாங்கவே முடியவில்லை. கீழே விழுந்து கிடந்த கர்ணனை அப்படியே எடுத்து மார்போடு அணைத்து கொண்டான். கண்ணனின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த கண்ணீரால் கர்ணனை நீராட்டினான். கர்ணன் கேட்டதோ இல்லை என்று சொல்லாத உள்ளம் மட்டும்தான். கண்ணன் மேலும் பலவற்றை சேர்த்து தருகிறான். அது என்னவென்றால், நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் தானம் செய்து அதை செய்ய நிறைய செல்வமும் பெற்று முடிவில் முக்தியும் அடைவாய் என்று ஒரு வரம் தந்தான். இறைவனை காண வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்று எவ்வளவோ பேர் எவ்வளவோ தவம் செய்தார்கள், எவ்வளவோ கோவில் குளம் என்று சொல்வார்கள், எவ்வளவோ படிப்பார்கள், என்னென்னவோ செய்கிறார்கள். ஆனால் கர்ணன் இறைவனை காண வேண்டும் என்று தவமும் செய்யவில்லை, முக்தி வேண்டும் என்று மெனக்கெடவும் இல்லை. இறைவன் அவனை தேடி வந்தான். கேட்காத போது விஸ்வரூப தரிசனம் தந்தான். எப்படி என்றால், கட்டி அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டான். செல்வம், ஈகை, முக்தி என்று எல்லாமே கொடுத்தான் கண்ணன். ஏனென்றால் அவன் கேட்ட வரம் அப்படி. இறைவனை தேட வேண்டாம், அவன் நாம் இருக்கும் இடம் தேடி வருவான். கேட்காதது எல்லாம் தருவான். நம்மை கட்டி அணைத்துக் கொள்வான். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்ணன் தானம் செய்தான், செய் நன்றி மறவாமல் இருந்தான். எளியவர்களுக்கு உதவி செய்தான், தனக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி மறக்காமல் இருந்தான். அவ்வளவுதான். உலகளந்த பெருமாள் அவனிடம் கைகட்டி நின்றார். ஈகை, அதாவது கொடுத்தல், எவ்வளவு பெரிய நற்செயல்! வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது என்று சும்மாவா சொல்லி வைத்தார்கள்? ஆகவே முடிந்த அளவு 4 நல்லது செய்வோம். இல்லாதவர்களுக்கு இல்லாததை பெற்றுத் தருவோம். இதை மட்டும் நாம் செய்தால் எந்த காரணம் கொண்டும் எந்த இறைவனையும் நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை. இறைவன் நம்மை தேடி, நம் வீடு தேடி, நம் இடம் தேடி நமக்காக வருவார். நன்றி.